வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தெற்கு அந்தமான் கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதில் தாமதம் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தாழ்வு பகுதியாக உருவானது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கூடுதல் விவரங்கள். தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 8:30 மணி அளவில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருப்பதாகவும் தரைமட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் இது தற்பொழுது நிலை கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் வலுவடைந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி அடுத்த 2 நாட்கள் நகரக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 தினங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை என்பது விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருக்கிறது. இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அடுத்த 2 தினங்கள் தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி.